ஜனநாயகன் படம் எப்படியும் பிப்ரவரி மாதமே திரைக்கு வந்துவிடும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் நினைக்கிற நிலையில ஏப்ரல் மாதம் கூட ரிலீஸ் ஆகாது அப்படின்றது தற்போது தகவல் வெளியாக இருக்கா. ஏப்ரல் மே மாதம் நடக்கவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வரும் விஜய் அவர்கள் தன்னை வளர்த்துவிட்ட சினிமாவிற்கு முழுக்கு போட்டுட்டாரு. அதனால வினோத் இயக்கத்துல அவர் நடத்திருக்கும் ஜனநாயகன் தான் விஜய் சாருடைய கடைசி படமாகும். ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஆனால் சென்சார் சான்றிதழ் சிக்கல் ஏற்பட்டதால படத்துடைய ரிலீஸுமே தள்ளி போச்சு. இந்த நிலையில ஜனநாயகன் ரிலீஸ் செய்தி குறித்து புதிய தகவல் ஒன்றுமே வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் சாருடன் சேர்ந்து பாபி தியோல், பூஜா ஆக்டே உள்ளிட்டோர் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்தை கனடாவில் விநியோகம் செய்யும் பொறுப்பை ஏற்றிருக்கும் யார்க் சினிமாஸ் எக்ஸ் தளத்துல அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருப்பதாவது, ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்பாக ரிலீஸ் ஆகாது. முன்பு டிக்கெட் எடுத்து படம் திரும்ப கிடைக்காமல் இருந்தால் தயவு செய்து எங்களுடைய தியேட்டர்களை விரைவில் அணுகி பணங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தளபதி ரசிகர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. இதற்கு முக்கியமாக வேலை பார்த்தது திமுக தான் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். இதனை தவிக கட்சியுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட வெளிப்படையாக சமீபத்திய பேட்டி ஒன்றுல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படம் எலெக்ஷனை தாண்டி ரிலீஸ் ஆகும் பட்சத்துல இதனை வைத்து தளபதி ரசிகர்களையும் தளபதியுமே நேரடியாக சீண்டி பார்த்திருக்காரு நம்ம உதயநிதி அவர்கள். ஆகையால தற்போது அவருக்கு எதிர்ப்புகளுமே அதிகமாக கிளம்பியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.